பனி விழும் மலர்வனம் பகுதி 3 அத்தியாயம் 5. திக் என்றது அவளுக்கு. பட்டென்று ரிசீவரை வைத்தாள். ஆபரேட்டர் ரூம் நம்பரை மாத்தி கொடுத்துட்டாளா? குழம்பியவாறே கண்களை மூடிக்கொண்டு தூக்கத்தை வரவழைக்க முயற்சித்தாள். மனதுக்குள் ஓணான் புகுந்தது போல இருந்தது. இவனுக்கு பெண் குழந்தை இருக்கிறதா, இல்லை மாறி வந்த போனா? ஒரே குழப்பம். தலையில் ஊசியாய் குத்தியது. உடம்பு அயற்சியாய் இருந்தாலும் தூக்கம் வர மறுத்தது. மறுபடியும் டெலிபோன் அடித்தது. ரிசீவரை எடுத்து காதில் பொருத்தி, ஹலோ, யாரது என்று கேட்டாள். நான் அஞ்சனா பேசுறேன், போனை வச்சிடாதீங்க. நீங்க புது மம்மி தானே? உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மம்மி. மம்மி, அப்பா போட்டோ காமிச்சாரு. பிளீஸ் ரிசீவரை வச்சிடாதீங்க, டாடி கிட்ட கொடுங்க. அந்த பெண் பேச பேச உண்மையிலேயே அதிர்ந்து போனாள் உஷா. டாடி பேர் என்னம்மா என்றாள் தடுமாற்றத்துடன். மம்மி, நான் பொய்யா சொல்ல போறேன். நீல்மா ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எம்டி ஆனந்த் தான் என்னுடைய டேடி. நான் அவரோட பொண்ணு அஞ்சனா. மல்லாக்க திரும்பிய உஷா, அம்மா, நான் ஏமாந்துட்டேம்மா. அவருக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகி ஒரு பெண் குழந்தையும் இருக்குமா என்றாள் ஆவேசத்துடன். என்னடி சொல்ற? பசு மாதிரி இருந்தானே, அவசரப்பட்டு ஏதாவது தப்பா புரிஞ்சிண்டியா என்று அம்மா கேட்டாள். என்ன சின்ன பாப்பாவானா? நட்ட நறு ராத்திரியில அந்த பொண்ணு கோயம்புத்தூர்ல நாங்க தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு போன் பண்ணி, டேடி கிட்ட போனை கொடுங்க, நான் பேசணுங்கிறா. சொல்லிக்காம லெட்டர் ஒன்னு எழுதி ரிசப்ஷனை கொடுத்துட்டு வந்துட்டேமா, பஸ் பிடிச்சி. அப்போ அது? அம்மாவின் முகத்தில் கலவரத்துடன் அவசரமாய் தொக்கி நின்ற கேள்வியில் முகம் சிரித்து போனாள் உஷா. அதெல்லாம் முடிஞ்சு போச்சுமா. அடி பாவி, இப்படி நெருப்ப கொட்டிண்டு வந்து நிக்கிறியே. வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு அழுதாள் அம்மா. அக்கா என்று அரை வாயிலில் குரல் கேட்க திரும்பினாள். சாரங்கன். என்னாச்சு பாத்தியா சாரங்கா என்று சாரங்கனிடம் புகார் சொன்னாள் அம்மா. நடந்தது நடந்து போச்சு, நீ சத்தம் போட்டு ஊரை கூட்டாதேமா. 1000 தான் இருந்தாலும் உஷா இப்படி திடுதிப்புன்னு புறப்பட்டு வந்திருக்க கூடாது. அவசரப்பட்டுட்டா. அவரு ஊருக்கு வரட்டும், பேசலாம் என்றான் சாரங்கன். என்னடா பேசுறதுக்கு இருக்கு அந்த மானம் கெட்டவங்கிட்ட? ஏற்கனவே ஒருத்திய கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைய பெத்துட்டு இருக்கான். அவ உயிரோடு இருக்காளா செத்தாளான்னு கூட தெரியல. போதாததுக்கு அவசர அவசரமா இவளை மயக்கி பங்களாவில வச்சு கல்யாணத்தை பண்ணிட்டு ஹனிமூன் வேற போயிருக்கான். அவனுடைய அம்மாவும் சும்மா இருக்காளே, நன்னா இருப்பாளா அவ? என் பெண்ணோட வாழ்க்கைய இப்படி நாசமாக்கிட்டானே என்று புலம்பினாள் அம்மா. அக்கா, அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டாத, அப்புறம் அள்ள முடியாது. பிரச்சனைய வளர்த்துண்டு போனா பாதிக்கப்பட போறது நீயோ நானோ இல்ல, உஷாவோட வாழ்க்கை தான். அவ மேல நான் ஆசைப்பட்டது என்னவோ உண்மைதான். கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்ததும் நிஜம். அவ மேல இருந்த உரிமையில அவளுக்கு சம்பந்தமே இல்லாம பல தடவை அவளை சீண்டுனதும் தீண்டுனதும் உண்மைதான். எல்லாத்தையும் மீறி அவ வாழ்க்கை மேல அக்கறை இருக்குக்கா எனக்கு. நீ ஏடா கூடமா ஏதாவது பேசி புது கூட்ட களைச்சு விடாத, அப்புறம் உன்னுடைய இஷ்டம். சொன்னவன் அதோடு நிற்காமல் அக்காவின் கையை பிடித்து அறைக்கு வெளியே இழுத்து வந்தான். அறை வாசலில் நின்று உஷா பக்கம் திரும்பினான். கொஞ்ச நேரம் தூங்கி எழு, எல்லாம் சரியா போகும். உணர்ச்சி வசப்பட்டு எந்த தப்பான முடிவு எடுத்துறாத என்றான் உஷாவிடம். உஷா தலையணையில் முகம் புதைத்து அழ ஆரம்பித்தாள். வாசலில் கார் சத்தம் கேட்டது. விருட்டென்று எழுந்தவள் கதவை மூடி தாளிட்டு கொண்டாள். உள்ளே விறுவிறுவென்று வந்தவனை வரவேற்க விருப்பம் இல்லாதவளாய் பேசாமல் நின்றாள் அம்மா அலமேலு. வரதராஜன் தான், என்ன சார் இப்படி பண்ணிட்டேல் என்றார். சாரங்கன், முதல்ல உட்காருங்க மாப்ள என்றான். அத்தியாயம் 6. சாரங்கனின் பேச்சிலும் பார்வையிலும் வந்து விழுந்த அன்பில் கொஞ்சம் முகமலர்ந்த ஆனந்த் நாற்காலியில் உட்கார்ந்தான். அலமேலு கோபமாக, இப்படி பண்ணிட்டேலே, ஒரு பொய்ய சொல்லி என்னோட பொண்ணு வாழ்க்கைய நாசமாக்கிட்டேலே. ஐயோ பாவம், சின்ன பொண்ணு, பொத்தி பொத்தி வளர்த்தோமே என்று புலம்பினாள். உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனந்த மறைச்சிட்டேலே, பெண் குழந்தை வேற இருக்காமே. எப்படி சார் இப்படி பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி மறைச்சு விட்டேன்? நீங்க நன்னா இருப்பேலா?
அதையெல்லாம் கேட்டு ஆனந்த் ஒன்றும் சொல்லாமல் இருந்தான். அவன் கண்கள் லேசாய் கலங்கி இருந்தன. நான் இப்ப என்ன சொன்னாலும் உங்களுக்கு தப்பாதான் தெரியும். நான் எதையும் மறைக்க விரும்பல. நீங்க உஷாவை கூப்பிடுங்க. அவ வரமாட்டா. பணம் இருந்தா எல்லாத்தையும் ஈஸியா பண்ணிடுவேளா? ப்ளீஸ், நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. உஷா உள்ளே இருந்தே, அம்மா, நான் யாருகிட்டயும் பேச தயாரா இல்ல. முதல்ல வெளியே போக சொல்லு என்றாள். ஏதாவது ரசாபாச ஆறதுக்கு முன்னால கிளம்பிடுங்கோ என்றாள் அலமேலு. சாரங்கல் ஆனந்த் அருகில் வந்தான். ஆனந்த் எழ அவன் கையை பற்றி கொண்டான். மாப்ள, யாரு பேசுறதையும் தப்பா எடுத்துக்காது. பொண்ண பெத்தவா, பொண்ண ஏமாத்திட்டேலேங்கிற எண்ணம் மட்டும்தான் அவன் மனசுல இப்ப இருக்கு. அதனாலதான் வார்த்தைகள் இப்படி கடுமையா வந்து விழுது. வேற ஒண்ணும் இல்ல. கோபத்துல பேசுற வார்த்தைகள் இப்படி கடுமையா வந்து விழுறது, கோபத்துல பேசுற வார்த்தைகளுக்கு அர்த்தம் இருக்கா என்ன? வரதராஜன், டேய், நீ என்னடா நடுவுல என்று வெகுண்டெழ அவர் பக்கம் திரும்பினான் சாரங்கன். அத்திம்பேர், அறிவு கெட்டத்தனமா பேசாதீங்கோ. உறவுகளை முறிச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. குருவி கூட்ட ஈஸியா களைச்சிடலாம். குஞ்சுகளை தூக்கி வெளியே விட்டுறலாம். குருவி அலையும் பாருங்கோ சோகத்தோட. அவசரப்பட்டும் நம்ம உஷா வாழ்க்கைய அழிச்சிடாதீங்கோ. மிஸ்டர் ஆனந்த், நீங்க கிளம்புங்க. நானே வரேன். உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் பேசிக்கலாம். உஷா உங்களோட மனைவி. அதுல எந்தவித மாற்றமும் இல்ல. அவ உங்க கூட தான் வாழ்வா. கொஞ்சம் ஆற போடுவோமே. வாசல் வரை போய் ஆனந்தை வழி அனுப்பினான் சாரங்கன். தோளில் ஆறுதலாய் தட்டி அனுப்பினான். வீட்டுக்குள் வந்தான் சாரங்கன். அக்கா, அத்திம்பேர், உங்க 2 பேருக்குமே சுத்தமா அறிவே கிடையாது. பேச வந்தவரை கூட இப்படி பேசி விரட்டி அடிச்சேலே. எத்தனை நாள் இப்படி இருந்திருவேல்? பிராக்டிக்கலா யோசிக்க வேண்டாம்? பொடலங்கா என்றார் அத்திம்பேர் கோபத்துடன். உஷா இன்னமும் அழுது கொண்டிருந்தாள். ஷூவை கழற்றி எறிந்துவிட்டு உள்ளே நுழைந்தவனை பார்த்து கேட்டாள் அம்மா. என்னடாச்சு? ஆனந்த் தனியா வரமாட்டேன்னுட்டாமா. எல்லாத்துலயும் அவசரப்பட்ட நீ. அவகிட்ட முதல்லயே எல்லாத்தையும் சொல்ல போறேன், சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு அன்னைக்கு சொன்ன. என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாலே. அன்னைக்கு சொன்னியா இல்லையா? இல்லம்மா, சொல்லணும்னு தான் போனேன், முடியல. ஊட்டிக்கு தான் போறமே, நேர்லயே காமிச்சிடலாம்னு நினைச்சேன். என்னடா நீ பேசுறது மடத்தனமா இருக்கே. என்கிட்ட சொல்லி இருந்தாலாவது பக்குவமா சொல்லி இருப்பனே. திடுதிப்புன்னு தன்னுடைய புருஷன் கல்யாணம் ஆனவன் குழந்தை வேற இருக்குன்னு முதல் ராத்திரியில தெரிஞ்சா எந்த பொண்ணுக்கு தாண்டா தாங்கிக்கிற சக்தி இருக்கும்? அதை யோசிச்சு பாத்தியா? புத்திசாலின்னு உனக்கு பேரு. இப்படி பண்ணிட்டு நிக்கிறியே. வயசான ஒருத்தி வீட்டுல இருந்தும் ஒண்ணுமே சொல்லாம இருந்துட்டா பாருன்னு என் மண்டைய வேற போட்டு உருட்டுவாங்க. நான் போய் அவங்க வீட்டுல பேசிட்டு வரட்டுமா? வேண்டாமா, அவசரப்படாத. உஷாவோட மாமா ரொம்ப நல்லவரா தெரியறாரு. என்ன தேடி வருவாரு. அவர்கிட்ட உண்மையை சொல்லுவோம். அவர் பேசி பார்க்கட்டும். அப்படியும் சரி வரலன்னா நான் இப்படி இருந்துடுறேம்மா. அத்தியாயம் 7. செல்பேசி அடித்தது. எடுத்தான். உடனே நின்று விட்டது. அதை தூக்கி சோஃபாவில் எறிந்தான். காலையிலிருந்து ஒண்ணுமே சாப்பிடலையே, ஏதாவது சாப்பிடேண்டா? இல்லம்மா, வேண்டாமா, கொஞ்ச நேரம் என்ன தனியா விடு. அறைக்குள் நுழைந்தவன் படுக்கையில் சரிந்தான். உஷா உஷா என்று மனம் பிதற்றியது. தலையை கனத்தது. மறுநாள் அலுவலகத்தில் நுழைந்த போதே அலுவலக ஸ்டாஃப் முழுக்கவும் அவனை ஆச்சரியமாக பார்த்தார்கள். வழக்கம் போல எல்லோருக்கும் பதிலுக்கு குட் மார்னிங் சொல்லிக்கொண்டே போனவன் முகத்தில் சந்தோஷம் சுத்தமாய் தொலைந்திருந்தது. உள்ளே போன கொஞ்ச நேரத்தில் காலிங் பெல் அடித்தது. பையன் வேகமாய் உள்ளே போனான். நல்ல டீ வாங்கிட்டு வா, சுரேஷ் சார் உள்ளே அனுப்பு என்று சொன்னான். இதோ சார் என்று அந்த ஆபீஸ் பாய் கிளம்பினான். இன்டர்காமிலேயே சுரேஷுடன் அதிகம் பேசும் எம்டி வந்தவுடன் உள்ளே பையன் மூலம் கூப்பிட்டு அனுப்பியது அவனுக்கே ஆச்சரியமாய் இருந்தது. சுரேஷ் கதவை தட்டி உள்ளே போனான். உட்காருங்க சுரேஷ். சொல்லுங்க சார். சுரேஷ், அந்த சீல்டு டெண்டர் 2ம் போயிடுச்சா? நேற்று ஈவினிங் கொண்டு சேர்த்தாச்சு சார். இன்னைக்கு பன்ருட்டியில இருந்து முந்திரி லாரி வரும். ஃபேக்டரியில இன்னைக்கே சுத்தப்படுத்துற வேலைய ஆரம்பிச்சிட சொல்லுங்க. மெட்டல் டீன் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் சரி, நீங்க போங்க. வேற ஏதாவதுன்னா நான் கூப்பிடுறேன். சுரேஷ் கொஞ்ச நேரம் தயங்கி தயங்கி உட்கார்ந்தான். கேட்கலாமா யோசித்தான்.
அவன் முகத்தில் இருந்த கேள்விக்குறியை படித்த ஆனந்த், போய் வேலையை பாருங்க சுரேஷ் என்றான். அரை மணி நேரம்தான் அலுவலகத்தில் இருந்திருப்பான். ஆனந்த் கிளம்பி விட்டான். கிளம்பிய போது மறுபடியும் சுரேஷை உள்ளே அழைத்தான். ஒரு வாரம் இங்க நான் வரமாட்டேன். நீங்க முழுக்க ஆபீஸ பாத்துக்கோங்க. நான் வெளியூர் போறேன். சரி சார் என்ற சுரேஷ், சார் எமர்ஜென்சினா எந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணலாம் என்று கேட்க விரக்தியாய் சிரித்தான் ஆனந்த். ஐ டோன்ட் நோ. ஆபீஸ பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நானே கான்டாக்ட் பண்றேன் சொல்லிவிட்டு வேகமாய் வெளியேறியவனை ஒன்றும் புரியாமல் விழித்தபடியே பார்த்தான் சுரேஷ். அத்தியாயம் 8. ஆனந்த் போன பின் அலுவலகத்தில் எல்லோருக்கும் ஆனந்தின் வழக்கமான உற்சாகத்தில் ஏற்பட்டிருந்த தொய்வும் அதை அறிந்து கொள்வதற்கான ஆர்வமும் இயற்கையாகவே தொற்றிக் கொண்டது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி பேசிக்கொண்டும் யோசித்துக் கொண்டும் இருந்த நேரத்தில் நர்மதா வேறு ஒரு முடிவுக்கு வந்திருந்தாள். மாலை நேரம். அலுவலகம் முடிந்ததும் நேரே திருவல்லிக்கேணி போகும் பஸ்ஸை பிடித்தாள். தீபாவளி நேரம் என்பதால் பஸ் நிரம்பி வழிந்தது. நிற்க கூட இடமில்லை பஸ்ஸில். உஷாவின் வீட்டை அடைந்த போது மணி 6:10. வாசல் படியில் அம்மா உட்கார்ந்திருந்தாள். வா நர்மதா, எப்படி இருக்க என்றபடியே எழுந்தாள் அம்மா. நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? உஷா ஊட்டியில இருந்து போன் பண்ணாளா? அலமேலு அவளை ஆழமாய் கூர்ந்து பார்த்தாள். நர்மதா, நீ இன்னைக்கு ஆபீஸுக்கு போகலையா? இல்ல, வெளியூர்ல இருந்து சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, லீவு போட்டுட்டேன். உங்களை பார்த்துட்டு போகலாம்னு தான் வந்தேன். ஹாலுக்கு வந்த அலமேலு பட்டென கேட்டாள். நர்மதா, உங்க பாஸுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தை இருக்கிற விஷயம் ஆபீஸ்ல யாருக்குமே தெரியாதா? அதை கேட்டு நர்மதா அதிர்ந்து போனாள். என்னம்மா சொல்றீங்க? அப்படி ஏதும் எங்க ஆபீஸ்ல யாருக்கும் தெரியாதே. அப்படி இருந்தா உஷா கிட்ட இருந்து மறைச்சிருப்போமா நாங்க? உஷா அவ ரூம்ல தான் இருக்கா, போய் பாரு. காலையில இருந்து குளிக்கல, சாப்பிடல. போய் அவளை பாரு. நர்மதா உள்ளே போய் உஷாவின் அறைக்கதவை தட்ட, யாரது என்றாள் உஷா. நான் தான் நர்மதா. கதவை திறந்தாள். உஷா நின்று கொண்டிருந்த கோலத்தை பார்த்து பயங்கர அதிர்ச்சி ஏற்பட்டது நர்மதாவுக்கு. ஏதோ பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலிருந்து தப்பி வந்தது போல. ஏய், என்னப்பா ஆச்சு? நர்மதாவை கட்டி கொண்டாள் உஷா. ஓவென்று அழுதாள். என்ன நல்லா ஏமாத்திட்டாரடி அந்த ஆனந்த். நம்ம எம்டி ஐயா சொல்ற? ஆமா நர்மதா, அவருக்கு ஏற்கனவே கல்யாணமாகி பெண் குழந்தை ஒண்ணு இருக்கு. ஒய்ஃப் என்ன ஆனான்னு தெரியல. என்கிட்ட இருந்து எவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருக்கார் பாரு. என்னாச்சு உஷா, விவரமா சொல்லு, எனக்கு ஒண்ணும் புரியலையே. உஷா நட்ட நடு ராத்திரி ஹோட்டல் அறைக்கு வந்த போனில் ஆரம்பித்து முதல் நாள் வீட்டுக்கு ஆனந்த் வந்து போனது வரை சொன்னால் மூச்சு விடாமல். மடத்தடம் பண்ணிட்டியே உஷா. உன்கிட்ட மறைக்கணும்னு நிச்சயம் மறைச்சிருக்க மாட்டார் ஆனந்த். ஏதாவது காரணம் இருந்திருக்கும். இல்ல சொல்ல முயற்சி பண்ணி தயக்கத்துல கூட நிறுத்தி இருக்கலாம். அதுக்காக சினிமா மாதிரி ஒரு சின்ன பேப்பர்ல எழுதி வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்ற பாரு. இது ரொம்ப மடத்தனமா இருக்குடி. நர்மதா, என்னோட நிலைமையில என்ன இருந்தாலும் இப்படிதான் பண்ணியிருப்ப. இல்ல, நான் மாட்டேன். நட்ட நடு ராத்திரியில ஆளை எழுப்பி என்னன்னு கேட்டு இருப்பேன். உண்மைய தெரிஞ்சுக்கிட்டு இருப்பேன். மறைச்சதுக்கான காரணம் நேர்மையானதா இருந்தா பெருந்தன்மையா மன்னிச்சிருப்பேன். வேணும்னே மறைச்சிருந்தாருன்னா கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளி இருப்பேன். நான் சத்தியமா சொல்றேன் உஷா, உனக்கு ஏற்பட்ட இந்த அதிர்ஷ்டத்தை பார்த்து எனக்கு அடி மனசுல லேசா பொறாம ஏற்பட்டது கூட உண்மைதான். ஆனா நீ இப்படி அவசரப்பட்டு அந்த அதிர்ஷ்டத்தை தொலைச்சிட்டு வந்து நிப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலப்பா. என்ன சொல்ற நர்மதா? ஆமா உஷா, 2 வருஷம் முன்னாடிதான் நம்ம கம்பெனி கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸுக்கு வந்தது. ரிஜிஸ்டர் ஆபீஸும் மெட்ராஸுக்கு மாறிச்சு. நாம எல்லாருமே புது ஸ்டாஃப் தான். நம்ம எம்டி தன்னோட வாழ்க்கையில ஏற்பட்ட எதிர்பாராத சோகத்துல இந்த ஊருக்கு பிசினஸ மாத்திட்டு வந்திருக்கணும்னு இப்ப தோணுது. ஆனா என்ன நடந்ததுன்னு நமக்கு என்ன தெரியும்? எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவரு. உன்னோட மேரேஜ்ல நாங்க எல்லாருமே எவ்வளவு பெருமைப்பட்டுட்டு இருந்தோம் தெரியுமா? ஆனா உஷா, நீ அவசரப்பட்டுட்ட. திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கியேப்பா என்று கேட்டாள் உஷா அதங்கத்துடன். முதல்ல போய் குளி. உஷா, நாம வெளியே போயிட்டு வரலாம். கொஞ்ச நேரம் பீச்சில் உட்கார்ந்துட்டு வரலாமே. நான் எங்கேயும் வர்ற மூடல் இல்ல நர்மதா. எவ்வளவு நாள் இப்படியே இருப்பே உஷா? நான் சொல்றதை கேளு, எழுந்துரு. நர்மதா அவளை வற்புறுத்த கொஞ்சம் தளர்ந்தாள் உஷா.
குளித்து உடை மாற்றி வந்தாள். அலமேலுவுக்கு கொஞ்சம் ஆச்சரியம்தான். காலையில் இருந்து தான் எவ்வளவு வற்புறுத்தியும் கேட்காத உஷா இப்போது நர்மதா சொன்னவுடன் கேட்கிறாளே என்று. சுட சுட இட்லி வார்த்து 2 தட்டில் போட்டு கொண்டு வந்தாள் அம்மா. மிளகாய் பொடியும் நல்லெண்ணெயும் கொண்டு வந்தாள். இட்லியை சாப்பிட்டு முடித்து காஃபியும் குடித்து நர்மதாவுடன் வெளியே வந்தாள் உஷா. நர்மதாவுடன் தெருவில் நடந்தபோது முகத்தில் கேள்விக்குறிகளோடு தன்னை தெருவாசிகள் பார்ப்பதை உணர்ந்தாள். பீச்சுக்கு சென்றார்கள். மணலில் உட்கார்ந்தார்கள். வீட்டை தாண்டி வர்றபோது எத்தனை பேர் பார்த்தாங்க பாத்தியா நர்மதா என்றாள் உஷா ஆதங்கத்துடன். அததான் நானும் முதல்ல சொல்ல வந்தேன் உஷா. இன்னைக்கு ஒரு நாளே உன்னால் அதை தாங்கிக்க முடியலையே. தினம் தினம் உன் மேல மொய்க்க போற கண்களையும் காதுல பாய போற வார்த்தைகளையும் நீ எப்படி சமாளிக்க போற? ஆம்பளை தப்பே பண்ணி இருந்தாலும் உலகம் பொம்பளைய தான் நான் கூசாம தப்பு சொல்லும். இது சினிமாவோ கதையோ இல்ல உஷா, நெஜம், ரத்தமும் சதையுமான நெஜம். ஒரு பொண்ணு தனியா வீறு நட போட்டுண்டு பாரதியார் பாட்டு பேக்ரவுண்ட்ல ஓட உழைக்கிறது, தனியா வாழ்றது, இதையெல்லாம் சினிமால தான் பார்க்க முடியும். நான் வேதாந்தம் பேசுறேன்னு நினைக்காத உஷா. நீ பலமானவதான், பலமீனமானவ இல்ல. ஆனா எத்தனை நாளைக்கு நீ தனியா இருந்துட முடியும்? ஏதோ ஒரு கட்டத்துல யாராவது ஒரு ஆம்பளைய நீ சார்ந்துதான் இருக்க வேண்டியிருக்கும். அதுக்காக அவன் கேட்கிற விலைய நீ கொடுக்க தயாரா தான் இருக்கணும். நர்மதா, பேசாம மீட்டிங்ல பேசலாம் நீ. பாத்தியா, நான் சீரியஸா உன்னோட வாழ்க்கை பிரச்சனைய பத்தி பேசிட்டு இருக்கேன். உனக்கு இது லெக்சர் மாதிரி இருக்கா? அப்போ தப்பு பண்ணது நான் தான், அவர் மேல எந்த தப்பும் இல்லைங்கிறியா என்றாள் சற்று கோபத்துடன். இங்க பாரு உஷா, உன் மேல இருக்கிற அக்கறையில தான் நான் வந்தேன். நம்ம எம்டிக்கு பிஆர்ஓ வேலை பார்க்க வரல. உண்மையை தெரிஞ்சுக்காம எந்த முடிவும் எடுக்காதுன்னு தான் சொல்ல வரேன். நர்மதா, என்னவோ மனசுல விரிசல் ஏற்பட்டு போச்சு. எந்த உண்மையும் தெரிஞ்சுக்காம நான் எந்த முடிவும் எடுத்துற மாட்டேன். எல்லாமே மின்னல் மாதிரி நடந்தது. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லி இருக்கலாமேங்கிற ஆதங்கம் தான் எனக்கு. ஒரு வேகத்துல வெளியே வந்துட்டேன். 1000 தான் நீ சமாதானம் சொன்னாலும் என்கிட்ட அவர் மறைச்சது தப்புதானே. திரும்ப திரும்ப ஆரம்பிச்ச இடத்துக்கே வரையே உஷா. முதல்ல உண்மையை தெரிஞ்சுக்கிற வழிய பாரு. சரி, இன்னைக்கு ஆபீஸுக்கு வந்தாரா? அரை மணி நேரம் தான் இருந்திருப்பாரு. சுரேஷ கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஒரு வாரம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏன் தெரியலப்பா, போன் நம்பர் கூட எதுவும் கொடுக்கல. சரி நர்மதா, கிளம்பலாம். எனக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்க, ரொம்ப லேட் ஆயிட போகுது, வா கிளம்பலாம். 2 பேரும் எழுந்து பின்புறம் மணலை தட்டி ரோடு வந்தவர்கள் ஆட்டோ ஒன்றை பிடித்தார்கள். திருவல்லிக்கேணி பார்த்தசாரி கோயில்கிட்ட போயிட்டு மயிலாப்பூர் போகணும், வரியாப்பா என்று நர்மதா ஆட்டோக்காரனை கேட்க, ஏறுங்கம்மா என்று சொன்னான் ஆட்டோ டிரைவர். வீட்டு வாசலில் உஷா இறங்கிக் கொள்ள, தேங்க்ஸ்பா என்றபடி கையாட்டி உள்ளே நுழைந்தாள் உஷா. உள்ளே நுழைந்ததும் அலமேலு, உஷா, அந்த வீட்ல இருந்து வேலைக்காரன் வந்தான், உன்கிட்ட கொடுக்க சொல்லி ஒரு கவர் கொடுத்திருக்காரு, டிவி மேல வச்சிருக்கேன் பாரு என்றார் அசிரத்தையாய். கவரை அவசர அவசரமாக பிரித்தாள் உஷா. உள்ளே 2 வரி. பிரியமான உஷாவிற்கு, என்னிடம் எந்தவித விளக்கமும் கூட கேட்க தயாராக இல்லை நீ என்பது நீ கோபமாய் போனதிலிருந்தே தெரிகிறது. இனி என் வாழ்வில் உன்னை தவிர வேறு எந்த பெண்ணுக்கும் இடமில்லை. அம்மா குழந்தையுடன் ஊட்டியில் நிரந்தரமாய் தங்கப் போகிறேன். என் மீது நம்பிக்கை இருந்தால் இதில் இருக்கும் முகவரிக்கு வரவும். உன் அன்பு கணவன் ஆனந்த் என்று இருந்தது. அத்தியாயம் 9. கடிதத்திற்கு கீழே இருந்த முகவரியை பார்த்தாள். ஆனந்த், நீல்மா எஸ்டேட், நியர் நீடில் இண்டஸ்ட்ரீஸ், நீலகிரி. ஒன்றும் தோன்றாமல் கடிதத்தை மடித்து டிவி மேலேயே வைத்தாள். கண்கள் லேசாக கலங்கியது. என்னடி அது லெட்டர்ல? நீயே எடுத்து பாருமா என்றபடியே அறைக்குள் போனாள் உஷா. என் மீது தப்பு ஒத்துக்கிறேன், நேர்ல வா சொல்றேன் என்று ஒரு வார்த்தை எழுதினால் குறைந்தா போய்விடும் என்று நினைத்து கொண்டாள். எரிச்சலாக வந்தது உஷாவுக்கு. ஹாலில் சாரங்கன் குரல் கேட்டது. என்னக்கா லெட்டர்? அது யாருக்கிட்ட இருந்து? பணக்கார மாப்பிள்ளை எழுதியிருக்காரு, 2 வரி கடிதாசி. உள்ளிருந்து கேட்டுக்கொண்டிருந்த உஷாவிற்கு சுருக்கென்றது.
அம்மா இப்படி பேசி அவள் என்றும் கேட்டதில்லை. இது குத்தலான பேச்சு. எங்கோ ஏதோ உரைத்தது. அக்கா, உனக்கு கொஞ்சமும் புத்தி கிடையாது. என்ன பேசுறோமேன்னு தெரியாதா? உள்ள அவளே நொந்து போயிருக்கா. நீ வேற இப்படி குத்தி பேசணுமா? அதுக்கு என்ன அவசியம் இப்போ? என்று சற்று கடுமையாக அக்காவை திட்டினான் சாரங்கன். சாரங்கன் அலமேலுவை இப்படி காய்ச்சி கொண்டிருந்தான். ஆமாண்டா, அப்படிதான் பேசுவேன். நீ பாட்டுக்கு டயலாக் பேசிட்டு பின்னாடி தட்டிண்டு போயிடுவ. இவ இப்படி இருந்தாள்னா என்ன ஆகும்? நம்மள கேட்டுண்டா காதலிச்சா? ஏதோ நடந்தது நடந்து போச்சு. இங்க வந்து குதிரை மாதிரி உட்கார்ந்துண்டா நான் என்ன பண்றது? அக்னி பிரவேசம் சந்திபாய் மாதிரி தலையில தண்ணிய கொட்டிட்டு வேற கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறியா? அவருக்கு வர பென்ஷன்ல எத்தனை நாளுக்கு வண்டி ஓடும்? நாளை பின்னால அவருக்கே ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன ஆறுது? கட்டையை நீட்டி படுத்துட்டார்னா நான் அவரை கவனிப்பேனா இல்ல இவளை கவனிப்பேனா? காதலிச்சா சடார்னு கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டு இப்ப அதே வேகத்துல இங்க வந்து உட்கார்ந்து கண்ணை கசங்கின்னு இருக்கா. வயித்துல ஏதாவது உண்டாகி இருந்தா அதை வேற சுமக்கணுமா காலம் பூரா? இவளை சுமந்தது போதாது என்று படபடத்தாள் அம்மா. அம்மா சாரங்கனிடம் மெல்லிய குரலில் அவள் காதில் விழக்கூடாது என்கிற துணியில்தான் பேசிக் கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு வார்த்தையும் துல்லியமாய் அவள் காதுகளில் விழுந்தது. நிதர்சனம். இரண்டாம் தட்டு பெண்மணியின் மனதில் அடியில் இருந்து பயத்திலும் ஆதங்கத்திலும் வந்து விழும் உண்மையான வார்த்தைகள். உஷாவை பயம் பற்றி கொண்டது. பெட்டியில் அவசர அவசரமாய் துணிமணிகளை அடுக்கினாள். அறையை விட்டு வெளியே வந்தாள். சாரங்கனின் கையில் இருந்த கடிதத்தையும் கவரையும் பிடுங்கினாள். விடுவிடுவென்று தெருவில் இறங்கினாள். பக்கத்து வீட்டு பட்டாபி வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்தான். பட்டாபி என்று அழைத்தாள். என்னக்கா என்றான் பட்டாபி. எனக்கு ஒரு சின்ன உதவி பண்றியா? மயிலப்பூர் வரைக்கும் என் கூட வரையா? ஃப்ரெண்ட் ஆத்துக்கு போகணும். என்ன அங்க இறக்கி விட்டுட்டு அதே ஆட்டோவிலேயே திரும்பிடு. இதோ வரேங்கா. உள்ளே போனவன் சடுதியில் செருப்பை மாட்டிக்கொண்டு வந்தான். கோவிலாண்ட போனா ஆட்டோ கிடைக்கும். பெட்டியை வேணும்னா நான் எடுத்துக்கிறேன்கா. இப்ப கிடைக்குமா ஆட்டோன்னு தெரியலையே என்று சொன்னபடியே பெட்டியை பலவந்தமாய் அவள் கையில் இருந்து வாங்கி கொண்டான். என்னக்கா ப்ராப்ளம் உங்களுக்கு கேட்டான். ஒண்ணுமில்ல பட்டாபி என்றாள். பட்டாபி அவளுடன் சேர்ந்து நடந்தான். இடக்கையில் பெட்டியை மாற்றி இருந்தான். குளத்து பக்கம் திரும்பும் போது கொஞ்சம் இருட்டாய் இருந்தது. பக்கத்தில் நடந்து வந்தவனின் கை அவள் தொடை மீது பட்டது. முதலில் எதேச்சை என்றுதான் நினைத்தாள் உஷா. பட்டாபியின் கை நகராமல் கொஞ்சம் அவள் தொடையோடு ஒட்டி பிறந்தாற் போல அழுத்தி வந்தது. அவள் நகர்ந்து நடந்தாள். பட்டாபி ஒன்றுமே நடக்காதது போல கூட நடந்து வந்தான். கோவில் அருகே ஆட்டோவை காணோம். இந்த சந்தில போயிடலாம், அங்க பெட்ரோல் பங்கு கிட்ட ஆட்டோ கிடைக்கும் என்றான் பட்டாபி. அவளுக்கு கொஞ்சமும் யோசிக்க நேரம் கொடுக்காமல் வேகமாய் நடந்தான். இருட்டு. உடன் நடந்தாள். அவளை அறியாமல் கண்களில் லேசாய் கண்ணீர் எட்டி பார்த்தது. பணக்காரங்க எல்லாருமே ஒரு மாதிரிதான் உஷா என்றான் திடுக்கென்று எல்லாமே தெரிந்தது போல. விட்டது சனியன்னு திருவள்ளிக்கேணியிலேயே இருந்திருக்கா? உன்னுடைய அழகுக்கும் அறிவுக்கும் 1000 வேலை கிடைக்கும். சொன்னவன் கொஞ்சமும் எதிர்பாராமல் அவள் இடுப்பை வலக்கரத்தால் வளைத்து கைகளை மேலே உலவ விட்டான். சப்த நாடியும் ஒடுங்கி போனது உஷாவிற்கு. மார்பில் தீண்டிய அவன் கை வீரிய நாகம் ஒன்று விஷப்பல் நீட்டி பொட்டென்று கொட்டியது போல இருந்தது. விருட்டென்று விலகியவள் அவன் கையில் இருந்த தன் சூட்கேஸை பிடுங்கிக் கொண்டாள். ரொம்ப தேங்க்ஸ் பட்டாபி, இவ்வளவு தூரம் வந்ததுக்கு என்றாள். பின் விறுவிறுவென்று நடக்க ஆரம்பித்தாள் திரும்பி பார்க்காமல். பெட்ரோல் பங்க் அருகே 2 ஆட்டோக்கள் நின்று கொண்டிருக்க அதன் அருகே போனாள். மயிலாப்பூர் வரியாப்பா? நைட் ஆச்சேம்மா, 40 ரூபாய் கொடுக்கறியா? தரேன் வாப்பா. ஆட்டோவில் ஏறிக்கொண்டாள். இந்த ஆனந்த் பரவாயில்லை. பட்டாபி போன்ற பாம்புகளுக்கிடையே காலிங் பெல்லை அழுத்தி காத்திருந்தாள் உஷா. 2வது தடவை அழுத்தியதும் உள்ளே விளக்கு எரிந்தது. யாரது என்ற ஒரு முரட்டு குரல். கைலியில் இருந்தான். கதவை திறந்தான். கழுத்தில் தங்கச் செயின் இருந்தது. நர்மதா இருக்காங்க, உள்ள வாங்க. உஷா தானே நீங்க? வழி விட்டு நகர்ந்தவன், நர்மதா உன்னுடைய ஃப்ரெண்ட் என்று உள்ளே குரல் கொடுத்தான். அவிழ்ந்திருந்த கூந்தலை முடிந்தவாறே வந்தாள். குங்குமம் கொஞ்சம் கலைந்திருந்தது. என்ன உஷா இந்த நேரத்துல? வா வா உள்ள வா.
உள்ளே அவளை தொடர்ந்து போனாள் உஷா. சாரி நிர்மதா, உன்னை தொந்தரவு பண்றேன். காலையில வரைக்கும் தங்கணும். நாளைக்கு ஊட்டிக்கு போறேனா. சாப்பிட்டியா? ம் என்றாள் பொய்யாய். அவசர அவசரமாய் அறையை தயார் செய்தாள். இந்த ரூம்ல படுத்துக்கோ உஷா. பாய் மேல பெட்ஷீட் போட்டிருக்கேன். கொசு இருக்கும். வத்தி கொளுத்தி வச்சிருக்கேன். தண்ணி சொம்புல டேபிள் மேல வச்சிருக்கேன். பாத்ரூம் போகணும்னா அதோ இருக்கு பாரு. கையால் சுட்டி காட்டி படுக்கையை தட்டி போட்டாள் நர்மதா. உஷா விளக்கை அணைத்து படுத்தாள். ஏதேதோ சிந்தனைகள், குழப்பங்கள். மல்லாக்க படுத்திருந்தவளுக்கு உறக்கம் நெடுநேரம் வரவில்லை. கொசு கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. எப்போது தூங்கினாள் என்று அவளுக்கே தெரியாது. திடீரென்று அவளுக்கு விழிப்பு வந்தது. தன்னை இரு கரங்கள் அணைத்திருப்பதை உணர்ந்தாள். அவள் உதடுகளில் சிகரெட் வாசனையுடன் மோதிய ஆண் உதடுகள். விருட்டென்று துள்ளி உக்கரமாய் எழுந்தாள். சட்டென்று எழுந்து சுவரில் தேடி சுவிட்சை போட்டு அறைக்குள் வெளிச்சம் பரவவிட்டாள் உஷா. வாரி சுருட்டி கொண்டு எழுந்த நர்மதாவின் கணவன் அவள் பார்வையின் உக்கரம் தாங்காமல் வெளியே வேகமாய் போனான். விளக்கை போட்டுக்கொண்டே உட்கார்ந்திருந்தாள் உஷா. உறக்கம் வர மறுத்தது. தன்னை சுற்றிலும் பாம்புகள் சூழ்ந்து உடம்பு முழுக்க ஏற அங்கும் இங்கும் நுழைந்து வளைந்து நெளிந்து ஊர்ந்து உடம்பு முழுக்க மூடுவது போல உணர்ந்தாள். விடிய விடிய மலங்க மலங்க விழித்தபடியே உட்கார்ந்திருந்தாள் உஷா. உள்ளே நுழைந்த நர்மதா, என்ன உஷா, தூங்கவே இல்லையா நீ என்று கேட்டாள். எழுந்து பெட்டியை எடுத்தாள். என்னப்பா, காஃபி குடிச்சிட்டு போயேன். இல்லப்பா, நான் கிளம்புறேன். நர்மதாவின் கண்கள் சந்தேகமாய் பெட்ரூமில் கவிழ்ந்து படுத்திருந்த கணவனை பார்த்தது. உஷாவின் அதிர்ஷ்டம், நேரே ஊட்டி செல்லும் பஸ் ஒன்று விடியலில் தயாராக இருந்தது. பெட்டியை மேலே வைத்துவிட்டு ஜன்னலோர இருக்கையொன்றில் உட்கார்ந்தாள். டிக்கெட் வாங்கிக் கொண்டாள். வழியில் எங்கோ சாப்பாட்டுக்கு நிறுத்த இறங்கினாள். ஒரு பிஸ்கட்டிற்கு மேல் இறங்கவில்லை. ஜன்னலுக்கு வெளியே நின்று கொண்டிருந்த பிச்சைக்கார பெண்ணிடம் போட்டால் அந்த பிஸ்கட் பாக்கெட்டை. மனம் இருப்பு கொள்ளவில்லை. பஸ் மீண்டும் கிளம்ப காற்று ஜிலு ஜிலுவென அடித்தது. அந்த காற்றின் வேகத்தை விட அவள் மனதின் வேகம் அதிகமாக இருந்தது. இன்னும் 2 இடங்களில் பஸ் நின்றது. உஷா அப்படியே உட்கார்ந்திருந்தாள். மேட்டுப்பாளையம் நின்று கிளம்பும் போதே கண்டக்டரிடம் சொல்லிவிட்டாள். நீடில் இண்டஸ்ட்ரி கிட்ட இறங்கணும், வந்ததும் சொல்லுங்க. அவள் இதை சாதாரணமாக சொல்லிவிட்டாலும் அவள் மனம் நிற்கவில்லை. பொய், எல்லாம் பொய். நட்பு பொய், உறவு பொய், நிலைத்த உறவு என்று நினைத்ததெல்லாம் பொய். எது நிலையில்லை என்று மனதில் நினைக்கிறோமோ அதுதான் நிலை என்பதை மனம் கொஞ்சம் கொஞ்சமாய் உணர ஆரம்பித்தது. மன அயர்ச்சியில் அப்படியே கண்ணயர்ந்து விட்டாள். யாரும் அது நீடில் இண்டஸ்ட்ரி கேட்டது? கண்டக்டர் கத்த பக்கத்தில் உட்கார்ந்திருந்த பெண் தோளை தொட்டு உழுக்க விழித்தாள். நீடில் இண்டஸ்ட்ரீஸ் இறங்குங்க என்றான் கண்டக்டர். சூட்கேஸோடு இறங்கினாள் உஷா. பஸ் புகையை கக்கி நகர்ந்தது. குளிரில் உடம்பு வெடவெடக்க ஆரம்பித்தது. தகரப்பெட்டி கடையை அணுகி, நீல்மா எஸ்டேட் எப்படிங்க போகணும் என்று கேட்டாள் உஷா. அதுக்கு இன்னும் கொஞ்சம் கீழே போய் மேல ஏறணுமேமா. சொன்னவன் தொடர்ந்து, அதோ தெரியுது பாருங்க என்று சுட்டி காட்டினான். அவன் காட்டிய தூரம் அவளை மலைக்க வைத்தது. எப்படிப்பா போறதங்க என்று மீண்டும் கேட்டாள். ஒன்னு செய்யுங்கம்மா, பக்கத்து எஸ்டேட் ஜீப்பு குன்னூர் வரைக்கும் போயிருக்கு. இப்ப அது வர்ற நேரம்தான். டிரைவர் இங்க டீ சாப்பிட்டுட்டு தான் போவாரு. சொல்லி உங்களை ஏத்தி விடுற. அதுல நீங்க ஆனந்த் சாருக்கு என்ன வேணும் என்று கேட்டான். என்ன சொல்வது யோசித்தாள் உஷா. இப்படி உட்காருங்கம்மா, எவ்வளவு நேரம்தான் நிப்பீங்க என்றார் டீ கடைக்காரர். பலகையில் செய்திருந்த பெஞ்சை காட்டினான். அதில் உட்கார்ந்தாள் உஷா. இல்ல குளிருங்கம்மா, ஸ்வெட்டர் கூட கொண்டு வராம இருந்துட்டீங்க போல. சூடா ஒரு டீ போடுறேன், சாப்பிடுங்க. அவள் ஒன்றும் சொல்லவில்லை. அவளுக்கு சூடாய் டீ தேவையாய்த்தான் இருந்தது. டீ கிளாஸை வாங்கி உறிஞ்சி குடித்தாள் உஷா. எவ்வளவுப்பா தரணும்? காலி கிளாஸை அவனிடம் கொடுத்து அவள் கேட்க, வேண்டாங்க, உங்ககிட்ட காசு வாங்கினது தெரிஞ்சா எனக்கு இல்ல அசிங்கம். அவரு சொந்தக்காரங்க யாருகிட்டையும் நான் வாங்க மாட்டேன். அது நியாயமும் கிடையாது. இந்த கடையே அவர் வச்சு கொடுத்தது தாங்கம்மா என்றான் கடைக்காரர். அவர் சொல்லி முடித்த நேரத்தில் அந்த ஜீப் வந்து நின்றது. அதோ வந்தாச்சே குட்டி குஞ்சன்.
ஜீப்பை விட்டு இறங்கி வந்தவன், எந்தா நாயர், ஒரு டீ என்றான். அப்பொழுதுதான் பெஞ்சில் உட்கார்ந்திருந்தவளை கவனித்தான் அவன். குட்டி குஞ்சா, ஆனந்த ஸ்டார் எஸ்டேட்டுக்கு வந்திருக்காங்க, கொஞ்சம் இறக்கி விட்டுடு என்றான். இதோமா, ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடுறேன் என்றான் அவசரமாக. மெல்ல சாப்பிட்டுட்டு வாங்க என்றாள் உஷா. நான் சாதாரண டிரைவருமா, என்ன போய் வாங்க போயின்னுட்டு. யாரா இருந்த என்னங்க, மனுஷன்தானே என்றாள் பதிலுக்கு. டீ குடித்து முடித்த குட்டி குஞ்சன் அவளின் பெட்டியை எடுத்து ஜீப்பின் பின்னால் வைத்தான். ஏறிக்கிங்கம்மா. அவள் ஜீப்பில் ஏறிக்கொள்ள, நாயர் வரட்டா என்றபடியே ஜீப்பை அவன் கிளப்பினான். இறக்கத்தில் இறங்கும் போது அவன் கேட்டான், நீங்க அவருக்கு தூரத்து சொந்தமா? என்ன சொல்ல? ஒரு நிமிடம் யோசித்தாள். ஐயா தங்கமானவருங்கம்மா, பாவம், அவர் பொண்ணை கவனிச்சுக்கதான் ஆள் இல்ல. அந்த பெண்ணுக்கு என்ன என்று கேட்க நினைத்தாள், ஆனால் கேட்கவில்லை. நீங்க தூரத்து சொந்தமா? மறுபடியும் கேட்டான். ஆமாம் என்றாள் உஷா. நேத்துதான் அவங்க சமையல்காரன் சொன்னான், ஐயா அம்மா 2 பேரும் இனிமே இங்கேயே இருந்துட போறாங்களாம். மெட்ராஸ்ல அவங்களுக்கு இருக்கிற பிசினஸ் எல்லாம் வித்துற போறாங்களாம். வந்ததுல இருந்தே ரொம்ப வருத்தமா இருக்காரா ஐயா, பாவம். நான் பாட்டுக்கு உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. நாங்க வெளிப்படையா எல்லாத்தையும் பேசிடுவோம், அதான் என்றான் அவன். பெரிய கேட்டு முன்னே ஜீப்பை நிறுத்தியவன் இறங்கி பெட்டியை கீழே இறக்கி வைத்தான். கொஞ்சம் தூரம் தாங்கம்மா, நீங்க உள்ள நடந்துருங்க. நான் எஸ்டேட் உள்ள இருட்டுறதுக்குள்ள போகணும், இல்லைன்னா உள்ள வரைக்கும் வந்து இறக்கி விட்டுடுவேன் என்றான் தயங்கியபடியே. பரவாயில்லப்பா, ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டியே, அதுவே பெரிய விஷயம்தான். அது இருக்கட்டுங்கம்மா, நாங்கெல்லாம் ஐயாவுக்கு ரொம்ப கடமைப்பட்டவங்க சொல்லிவிட்டு அவன் ஜீப்பை கிளப்பி போனான். நீல்மா எஸ்டேட் என்ற பெயர் பலகையுடன் இருந்த கேட்டை திறந்தாள். உள்புறம் தாளிட்டாள். 2 புறமும் மலர் தோட்டம். பெட்டியை தூக்கி கொண்டு நடந்தாள். மனம் படபடவென்று அடித்துக் கொண்டது. திடீரென்று அந்த சப்தம் கேட்டது. சத்தம் வந்த திசையை பார்த்தாள். வேகமாய் ஓடி வந்த அந்த அல்சேஷன் அவள் காலடியில் முகர்ந்து பார்த்தது. புடவையை முகர்ந்தது. வாலாட்டி விட்டு முன்னால் 2 கால்களையும் நீட்டி நிமிர்ந்து திரும்பி முன்பக்கம் வாளை ஆட்டிக்கொண்டே ஓட ஆரம்பித்தது. அது வந்த வேகத்தையும் அதன் அறிவையும் பார்த்து வியந்து போனாள் உஷா. எஜமானனுக்கு வேண்டியவள் என்ற விஷயத்தை 2 மோப்பத்திலேயே தெரிந்து கொண்டு விட்ட அதன் அறிவை நினைத்து ஆச்சரியப்பட்டு போனாள் உஷா. கொஞ்ச தூரத்தில் பங்களா தெரிய ஆனந்தின் அம்மா வேகமாய் வந்தாள். அவள் பின்னால் அல்சேஷன் ஓடி வந்தது, வாளை ஆட்டியபடியே. இப்படி கொடுமா, பெட்டியை நான் எடுத்துக்கிறேன். இல்லம்மா, நானே எடுத்துக்கிறேன், உங்களுக்கே சிரமம். முதல்ல எங்க கார்ட்டா கொலைச்சப்ப யாரோ புதிய ஆளுங்க வராங்கன்னு நினைச்சேன். ஆனா கார்ட்டா பயங்கர புத்திசாலி. நீ ஆனந்துக்கு சொந்தமானவள்னு கண்டுபிடிச்சிருக்கு பாரேன். உள்ள பாஞ்சு ஓடி வந்து என்னுடைய புடவைய புடிச்சு இழுத்தது. கடைசியில நீயே வந்துட்ட. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா என்றாள் ஆனந்தின் அம்மா. அவர் எப்படி இருக்காரு? தொண்டை வரை வந்த வார்த்தைகளை உள்ளேயே அமுக்கிக் கொண்டாள் உஷா. பங்களாவின் உள்ளே நுழைந்தவள், அம்மா எது என்னோட ரூம் என்று கேட்க, என்ன உஷா இப்படி பேசுற? வீடே உன்னோடதுதான், இப்படி ஒரு கேள்வியை கேட்கலாமா நீ? வா என்று கையை பிடித்து இழுத்து போனாள். அவள் தலைமுடி கலைந்திருந்தது. கசங்கிய புடவை எல்லாவற்றையும் பார்த்தவள், பஸ்லயே வந்துட்டியா? சரி, முதல்ல குளிச்சிட்டு வா என்றாள். ஹீட்டர் போட்டிருக்கு, குளிக்கலாம். இல்ல காலையில குளிச்சுக்கலாம்னா கை காலை முதல்ல கழுவிட்டு வாமா. குளித்து உடைமாற்றி வெளியே வந்தாள் உஷா. குளித்த போது தெரியாத குளிர் இப்போது நன்றாக தெரிந்தது. ரூம் எல்லாம் ஹீட்டர் இருந்தது. உஷா முதல்ல இங்க வா என்று அவள் கையை பிடித்து பூஜை ரூமுக்கு அழைத்து போனாள் ஆனந்தின் அம்மா. குங்குமச் சிமிழை எடுத்து குங்குமத்தை அவளுக்கு இட்டு விட்டாள். உஷா கண்கள் கலங்கி அம்மாவின் கால்களில் விழுந்தாள். அவளை தூக்கி நிறுத்திய அம்மா, உஷா நீ வயசுல சின்னவ, என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்ட. அவன் சொல்லி இருப்பானுதான் முதல் மனைவி சமாச்சாரத்தை உங்ககிட்ட நான் சொல்லாம இருந்தேன். ஆனா இப்ப நான் எப்படி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறது என்றாள் அம்மா தயங்கியபடியே. பட்டென்று அம்மாவின் வாயை பொத்தினாள் உஷா. என்னம்மா இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு? என்ன இருந்தாலும் தப்பு தப்பு தானேம்மா. அதுவரை அடக்கி கொண்டிருந்தவள் கேட்டே விட்டாள். முதல் ஒய்ஃபுக்கு என்னாச்சு? அவர் எங்க?
உஷா, கேள்விக்கு விட உனக்கே சில நாட்கள்ல தெரியும். ஆனந்த் மேல லைப்ரரியே கதின்னு கிடக்கான். உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டோம்னு மட்டும் நினைச்சிராத. அதுக்கு முன்னால நீ பார்க்க வேண்டிய நபர் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா. அவதான் அஞ்சனா. அம்மா எப்ப வருவா எப்ப வருவான்னு கேட்டுக்கிட்டே இருக்கா 2 நாளா என்கிட்ட. என்ன மன்னிச்சிருங்க. நான் அவசரப்பட்டு ஹோட்டலுக்கு போன் பண்ணாம இருந்திருந்தா எனக்கு அம்மா கிடைச்சிருப்பாங்க. நான் பண்ணது தப்புதான்னு இந்த சின்ன வயசுலயே வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா ஓயாம. உஷா அதை கேட்டு நெகிழ்ந்து போனாள். முதல்ல அஞ்சனா ரூமுக்கு என்ன கூட்டிட்டு போங்கம்மா. ஏன், நான் வந்திருக்கேன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்குமே. ஓடி வந்து என்ன கட்டிக்க வேண்டியதானே. நீ வாமா என்று கையை பிடித்து அழைத்து போனாள். அறைக்குள் போர்வையை போர்த்தி கொண்டு புத்தகம் ஒன்றை படித்துக் கொண்டிருந்தாள். கதவு திறக்கும் சத்தம் கேட்டு ஹை மம்மி என்று எழுந்தவள் பொத்தென்று கீழே விழுந்தாள். இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில கேட்கலாம்.